யாராச்சும் உள்ள இருக்கி. ஹலோ, என்னடா? ஏய் பாப்பா, நீயா? மூவ் ஆகுது. ஃப்ளாட்ல இருக்கிற ஒரு வீட்டில் வள்ளின்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க 12th ஃபெயில் ஆனதால தற்கொலை பண்ணி இந்த வீட்டில் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. என்னடா கீழே பிளட்டாக இருக்கு பாருண்ணா. ஃபர்ஸ்ட் உன் கையை காட்டுண்ணா. பல வருஷமாக கைவிடப்பட்ட நிலமையில இருக்கிற இந்த ஃப்ளாட்டில் வள்ளின்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ணு 12th ஃபெயில் ஆனதால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாம் அந்த பொண்ணை ரொம்பவே மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு இந்த ஃப்ளாட்லேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம பல வருஷமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு குட்டி ஃபிளாட்டை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த ஃபிளாட்ல இருக்கிற ஒரு வீட்டில் வள்ளின்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க 12th ஃபெயில் ஆனதால தற்கொலை பண்ணி இந்த வீட்டில் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம பிரசாந்த் ப்ரோ கூட வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இவர் சொன்ன மாதிரி அந்த 12th பொண்ணு இங்கே ஆவி இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் இருந்தால் நம்மளுக்கு வீடியோ இன்னைக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம பேய் வேட்டைக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் இருக்கு. அதோட சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைய என்ன நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்ட்ரன்ஸோ. இங்கே ஏதோ வழி. அப்புறம் மழை வந்துச்சு ப்ரோ, சீக்கிரம் உள்ள வந்துடுங்க. போயிடுங்க. உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னடா? எது எடுத்து அடிச்ச மாதிரியே இருக்கு ப்ரோ. எனக்கு அடிச்ச மாதிரி இருக்கா? பக்கத்துலாம் ப்ரோ என்ட்ரன்ஸ் மேலே ஸ்டெப்ஸ் இருக்கு. எங்க இருந்து கெடுக்கு? இங்கே தான் ப்ரோ, இந்த ஜன்னல் ப்ரோ, இந்த இரும்பு ஜன்னல் தெரியுதுங்களா? யாரு? இருங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம எதுவும் தெரியாமல் போயிட்டு மாட்டிக்குவோம். பொறுமையாக போயிட்டு நம்ம பொறுமையாக என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு பேசி பார்த்துக்கிட்டேன். நம்ம நிற்க டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம், பார்த்துக்கலாம் வா. ஏன்டா இப்படி ஓடுற? நீங்க வந்து பாருங்க ப்ரோ தனியா. யாரு ப்ரோ? பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. பார்த்துக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? வச்சிருக்கா? யாராவது இருந்தீங்கன்னா இங்க முன்னாடி வந்துருங்க. நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்களை தவிர வேற யாராவது இருந்தீங்கன்னா, உங்களை தொந்தரவு பண்ணுறது எங்கள் நோக்கம் கிடையாது. நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பார்த்துக்கலாம் ப்ரோ.
ஒவ்வொரு ரூமாக உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் சவுண்ட் வந்துட்டு பெருசாகிக்கிட்டே போகுது ப்ரோ. ப்ரோ என்ன பொறுமையாக போகலாம். பொறுமையாக தான்டா போயிட்டு இருக்கேன், வாடா. ப்ரோ அந்த வள்ளி வந்துட்டு 12th ஃபெயில் ஆகிட்டு செத்துடுச்சு. ம் ஏன் ப்ரோ அவங்க சாகணும்? அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம்ல. ப்ரோ மழை பெய்யுது ப்ரோ. ஓகே ஓகே. பாம்பு பள்ளி பூரா எல்லாம் வெளில வரும். ம் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் அத்தை இருக்கு, நீச்சிடாது. மழை வந்து என்ன இடமே தெரியல. ஓம்னு எழுதியிருக்காங்க. பாருங்க எட்டி பார்த்த மாரி இருந்துச்சு. எங்க ப்ரோ? அங்கே மேலே மொட்டை மாடியிலேருந்து. மொட்டை மாடி மேலே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து இருட்டா தெரியுது. சி பிளாக்ல போயிட்டு மொட்டை மாடி நம்ம கவர் பண்ணிக்கலாம் ப்ரோ. பண்ணலாம். பார்த்து வாடா. ஓகே ஓகே ப்ரோ. என்னடா ஸ்டெப் சவுண்ட் கேட்டதா சொன்னீங்கல்ல ப்ரோ, நம்ம மேலே ஏற அது ஆக்ரோஷமாகுது ப்ரோ. எதுவும் ஒன்றும் ஆனவே தெரியல. ஆனால் எங்க சவுண்ட் எங்க இருந்துடா கேட்டுச்சு? இங்கிருந்து தான் ப்ரோ கேட்டுச்சு. கீழே இருந்தா? ஆமாம். மேலே போக. ஆனால் உனக்கு தயவு செஞ்சு ஒன்று சொல்லிக்கிறேன், சவுண்டு கேட்குதுன்ட்டு கண்ணா பண்ணான்னு கீழே ஓடி வராத, சரியா? ஓகே ஓகே. தவறி விழுந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம் வா. நம்ம எங்கேயும் ஸ்டெக்காக நிற்க வேணாம்டா, மேலே போய் பார்த்துடலாம். வீட்டை போயிடலான்றீங்க? வா. ஓகே ஓகே. இவ்வளோ கல் உடஞ்சிருக்கு பாரு, மழை வேற பெய்யுது. ஆமாம். ஃபீலிங்கும் பொத்துன்னு நிற்கிது. பாருங்களேன், அந்த டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதான் பார்க்குறேன் அந்த மாதிரி டிசைன் காங்கிரீட்லேயே போட்டிருக்காங்க. டோரில் பொத்தல் டைட்டாக இருக்குடா. ஓ உள்ள லாக் ஆயிருக்கு. உள்ள லாக் ஆகிருக்கு. கேமரா காட்ட முடியல. இதுக்குள்ளே அப்புறம் கேமரா விட முடியும்? தெரியல எப்படி ஓப்பன் பண்ணுறது. டைட்டாக இருக்கு. ஓகே, அதெல்லாம் பண்ணாத, பார்த்துக்கலாம். பார்த்து ஷோர்ட்டா ஃபாலோ பண்ணுது. நீங்கள் என்னதான் பயமுறுத்தினாலும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். போகிறப்ப கால் பிடிச்சது என்ன ப்ரோ ஆகும்? அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னதான் பயமுறுத்தினாலும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அடா, நீ 12th ஃபெயில் ஆனதுக்கு நாங்கள் என்னடி பண்ணணும்? நீங்களே ஏன் பழி வாங்குற? ப்ரோ வாடி பொடியெல்லாம் பேசாதீங்க. மொட்டை மாடிக்கே வந்துட்டோம். மொட்டை மாடிக்கே வந்துட்டோம்டா. ஆமாம் ப்ரோ, என்ன பண்ணலாம்? கீழே போகலாம். பார்த்து குழவி தட்டி விட்டிங்க, பொத்தல் போட்டுருங்க. கீழே போகலாம்.
இங்க ஒரு ரூம் இருக்கு ப்ரோ. ஆமாடா, இதை பார்க்கல பாரு. பார்த்துட்டு வந்துடுறேன். கேட்டு கட்டுங்க. கேட்டில் என்ன? அங்கே தான் எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு அங்கே இருந்து ஆக்டிவிட்டிஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாரி, ஏதோ பண்ணுற மாரியே இருக்கு ப்ரோ. அதை பார்க்காத. உள்ள இருக்கு ப்ரோ. பார்த்து. பாருங்க, இது பாம்பு. பைப்பு ப்ரோ. பாம்பு இல்லடா, பைப். என்ன ப்ரோ? பட் ரெண்டு பக்கமும் சவுண்ட் கேட்குது. ஆமாம் ப்ரோ. யாரு? ப்ரோ வெளியிலேருந்து யாரோ ஓயின்னு சொன்ன மாதிரி சவுண்டு கேட்டது. உனக்கு கேட்டுச்சா? ஆமாம், உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு. யாரோ தூரத்துல இருந்து இன்னும் பாருங்க. யாரும் கூப்பிடுறாங்களா? என்ன? யாரோ தூரத்துல இருந்து அப்படியே கூப்பிட மாதிரி இருந்துச்சு. வாட்சி சவுண்ட். இது இங்கே எதாவது ஆக்டிவிட்டிஸ் நினச்சி அதுக்குன்னு ஃபியூச்சரில் எனக்கு கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. இங்கே அதெல்லாம் பண்ணாது ப்ரோ. நம்ம எவ்வளோ பிளேஸ் போயிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் அதான் சொன்னேன், அப்படி திட்டாங்க. அவ்வளோ திட்டக்கூடாது. நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரீமாக ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதான் அது மட்டும் இல்லாமல் யாரோ தூரத்துலேருந்து ஓய் அப்படி கத்துற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. மைண்ட் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ரெண்டு பக்கமும் சவுண்ட் கேட்டுச்சுடா. ஆமாம் ப்ரோ. வள்ளி, நீ தான் இங்கே இருக்கியா? இதுதான் உன் வீடா? திரும்பி ஓயின் சவுண்டு எங்க? வெளியிலேருந்து. இப்போன்னு கேட்கலையடா. எனக்கு பக்கத்துலேருந்து கேட்டேன் ப்ரோ. நான் உள்ளே வரப்போ இங்கே இருந்து பேசிகிட்டு இருந்தேன்ல. அவங்க ஜி பிளாக்ல தான் ப்ரோ இருக்கும். வள்ளி, நீ எந்த வீட்டில் இறந்து போனேன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நான் உன்னை ஆடி போடின்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுமா, தெரியாமல் சொல்லிட்டேன். அங்கேருந்து டொப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சு. வள்ளி, நீ தானா? அதான்டா ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸ்ரீராம் உன்னை வாடி போட்டின்னு சொன்னதையும் தப்பாக எடுத்துக்காத. அதில் தான் ப்ரோ அந்த பொண்ணு கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ரெண்டு பேரையும் உன்னோட அண்ணனா நினச்சிக்கோ. உனக்கு நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வரியா? உன்னை பார்த்துட்டோன்னா நாங்கள் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸாக அந்த ரூம் பார்த்தேன். இங்கேயா? ஆமாம் ப்ரோ. ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம கீழே பார்த்தோம்ல ஆமாம். குட்டி கிச்சனு, ஆமாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. நான் வரல ப்ரோ அந்த இடத்துக்கு. எங்கே இருக்க? ஓடாதரா. பயமா இருக்கு ப்ரோ. பின்னாடி இருந்து டப்புன்னு ஏதோ அடிக்கிற sound. அது ஓகே, எப்படி கிடக்க பாரு இடம். தவறி விழுந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று என் கூடையாவது வா, இப்படி ஓடாத. வள்ளி, நீ தான் இப்போ கீழே போயிடலாம் ப்ரோ. நம்ம போதும். வள்ளி, நீ தான் இப்போ சவுண்ட் போட்டதா? அந்த பொண்ணு தான் ப்ரோ, வேற யாரு ப்ரோ இங்கே சவுண்டு போடுவா? நம்ம விசாரிச்சோம்ல, இங்கே தான் பண்டது பொண்ணு செத்து போணுச்சுன்னு. பட் முன்னாடி வரமாட்றாங்களே. எங்களை உனக்கு பிடிக்கலையா? நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்து அதோட இடத்த வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்துட்டு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு. நம்மளை டக்குன்னு இந்த இடத்த விட்டு வெளில அனுப்புறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் ரொம்ப நேரம் இங்கே இருந்தோம்னு வைங்களாம், நம்ம சூரிய முடிச்சு விட்றோம். அது
சரி ஓகேம்மா பாப்பா, எங்க 2 பேரையும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா எங்க முன்னாடி வா, நான் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். ஓகே தானே? நம்ம இப்பயே ஒன்று கிளம்பலாம். ஏன்டா இருடா, எங்க முன்னாடி வந்தீங்கன்னா நாங்க உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். பார்த்து பார்த்து எதுவும் ஆயிடுச்சா? இல்லை எனக்கு நான் ஒன்று பண்ணலாம்டா. சொல்லுங்கள். நம்ம இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆமாம். ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக நிறைய நடக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஆப்போசிட் பில்டிங் போயிடலாம். இந்த ஜி பிளாக்லேருந்து ஓயின் சவுண்டு கேட்டுச்சுல்ல, அதான் அதுக்கு தான் போய் பார்த்துருவோம் நம்ம. பார்த்துருவோம். ஓகே ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, மனசை தைரியமாக வச்சுக்கோ. ஏன்? நீ மட்டும்தான் போகிற. என்ன ப்ரோ விளையாடுறேன் நீ? ப்ரோ நீங்கள் பார்த்துக்கிறோம் ப்ரோ. நான் தான் எப்படி பேசியிருக்கேன். வேணாம் ப்ரோ, பண்ணு. இல்லை உனக்கு என்னன்னா, இப்போது நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? இங்கே மட்டும் சவுண்டு கேட்குது, இல்லை அங்கே மட்டும் சவுண்டு கேட்குது, நீ கேட்கலன்னா உங்களுக்கு புரியுதா? நான் தனியாக போனால் கன்ஃபார்ம் ஏதாச்சும் நடந்துடும். என் முன்னாடி வந்து நின்னா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஆப்போசிட்டில் தான் ப்ரோ, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இப்போ வாட்ச் பண்ணுவீங்க? மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோ, ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன் உனக்கு. என்ன நம்புறீல? சொல்லு, என்ன நம்புறீல? நம்புறேன். நான் இருக்கேன் உனக்கு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா குரல் கூட நான் உடனே வந்துடுறேன். என்ன ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகே சரி ஓகே, நீ போ. போயே தான் ஆகணுமா ப்ரோ? கண்டிப்பாக சரி போகிறோம் வாங்க. இப்போ ஸ்ரீராம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்கை தனியாக வீடியோ எடுக்க போகிறான். நான் இந்த பிளாக்கை நான் பார்த்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னன்னே தெரில, நானும் ஸ்ரீராமும் சேர்ந்து வீடியோ பண்ணால என்ன சவுண்ட்ரா கீழே இருந்து கேட்கல. டப்புன்னு அதான் இப்படி நசுக்குன ஒரு சவுண்டு கேட்கும். அதான் ப்ரோ உண்மையாக சொல்லுங்க, போகணும் ப்ரோ. அதான்டா சொல்கிறேன். ப்ரோ எனக்கு அந்த கேட்டை தாண்டி போகவே பயமாக இருக்குது ப்ரோ. நானும் உள்ளே வரும்போதே சொல்லுவேன், அந்த கேட் வந்து ஏதோ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்க வெளியே இருக்குது. நான் வேணா வாசல் வரைக்கும் விட்டு வரட்டா? கன்ஃபார்ம் வருவீங்களா? வரேன். இப்போ நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வீடியோ எடுக்க போகிறோம். என்னன்னே தெரில, நானும் ஸ்ரீராம் சேர்ந்து வீடியோ எடுத்தாலே இந்த மாதிரி தான் அமையுது. அதுதான் பெரிய, என்னைக்கு சேர்ந்து வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரியல. சரி பண்ணலாமா? நல்லா ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வள்ளின்னு பேர் சொல்லி கூப்பிட்றோம்ல, அப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லை, சும்மா எக்ஸ்ட்ரீமாக அது ஆக்ரோஷ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பாப்பான்னு சொன்னால் ஒரு கனெக்ட் ஆகுதோ? கண்டிப்பாக ப்ரோ. நான் நோட் பண்ணேன்டா, பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டா அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதே நம்ம பேர் சொல்லி வள்ளின்னு கூப்பிட்டோம்னா அது கோவப்படுற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட கேஸ் அதுதான், நான் ஷுவராக சொல்ல மாட்டேன். அது ஃபெயில் ஆகிட்டு செத்து போன பார்த்து யாரும் ஆர்டர் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால தான் அந்த முடிவே எடுத்துருப்பா. பேரை சொல்லியே வந்துட்டு திட்டிருப்பாங்க. அதனால ஏன் வரவங்க நம்மளை தேடி என்னது ப்ரோ? அந்த கார்னரில் ஏதோ ஒரு நிழல் தெரிஞ்சுதுடா. அப்புறம் ஏன் ப்ரோ என்ன இந்த பிளாக் போக சொல்கிறீங்க? அதனால தான் போக சொல்கிறேன். கடவுளே, எக்ஸ்ட்ரீமே தான் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பிடிச்சிக்கோ. ஓகே. தைரியமாக பண்ணு, எதுவாக இருந்தாலும் கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன். சரியா? பட் எவ்வளோ நாளாக வீடியோ எடுக்க முடியுமோ எடு அண்ணா. ஓகே ஓகே, போ நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஏதாச்சும் கூப்பிட்டா வந்துடுங்க ப்ரோ, சவுண்டு போட்டுனா. அங்கே ஸ்ரீராம் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், நம்ம இங்கே தனியாக வீடியோ எடுப்போம். இப்போ நம்மளோட டர்ன். போய் பார்த்துட்டு வரலாம். பாப்பா ரைஸ், நான் வேற ஒரு தைரியத்தில் அவரை நீங்கள் அங்கே பாருங்கள், நான் அங்கே பார்க்குறேன்ட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நான் வேற அந்த பாப்பாவை வாடி போயின்னு சொல்லி பேசிட்டேன். உன்னால தான் இந்த பில்டிங்கே அபேண்டட் ஆகி கிடக்குதுன்னு பேசிட்டேன். என்ன பண்ணுவாங்கன்னு சீரியஸாக எனக்கும் ஒன்றும் புரியல.
இவ்வளோ அரைச்சிருக்கீங்களா? இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், தைரியமாக என் முன்னாடி நீ வரலாம். உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ, இந்த அண்ணங்கிட்ட உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ நீ தைரியமாக சொல்லலாம். உனக்கு நான் இருக்கேன். எங்கே இருக்க? இங்கே ஏதோ உனக்கு சவுண்டு கேட்டுச்சு கைஸ். இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பாப்பா, இப்போ நான் உன் கூட தனியாக இருக்கிறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? இல்லை, நான் எதுக்கு கேட்குறேன்னா, நான் இவ்வளோ நேரம் என்னோட ஃப்ரெண்டு கூட இருந்தேன். அப்போ நீ எல்லாமே எனக்கு அகென்ஸ்டாகவே பண்ணிட்டு இருந்த. இப்போ நான் தனியாக இருந்துட்டு உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் என்னோட கொஸ்டின்ஸ்க்கெலாம். அதுக்கு தான் கேட்குறேன். என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறியா பாப்பா? யாராச்சும் உள்ளே இருக்கி கைஸ். டொம்முன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்டுதா? வள்ளி, நான் உன்னை வாடி போடின்னு சொன்னதுக்கு நான் ஒரு பிக் சாரிக்கு கைஸ். கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா? வள்ளி எங்க இருக்க பாப்பா? பாப்பா யாரும் கோவமா இருக்கியா நீ? நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான்மா வந்திருக்கேன். ஏன் மேல கோவப்படுற? இப்ப நான் தனியா தானே இருக்கிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்காக தான் என்னோட ஃப்ரெண்ட் அந்த பிளாக்கு அனுப்பிட்டு உன் கூட தனியா பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். நீ என்னைய அட்டாக் பண்ண ட்ரை பண்ற. இவ்வளவு நேரம் சாஃப்டா பேசிட்டு இருந்த. நீ நல்ல பொண்ணு தானே, என்னோட செல்ல தங்கச்சி தானே நீ. அன்னைக்கிட்டே உன்னோட கோபத்தை காட்டலாமா? சீரியஸா ரொம்ப வள்ளி, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன். நான் உங்களை சத்தியமாக கேப்சர் பண்ணிட்டேன். நானும் பிரசாந்த் ப்ரோ இப்போவே கிளம்பிடுவோம். ஓய், ஆனால் சீரியஸாக ரொம்ப 100. பார்த்தீங்களா? கதவாடுது. ஓப்பன் ஆயிடுச்சு. பாப்பா எங்க இருக்க? ஸ்ரீராம் வேற அந்த பிளாக்குக்கு போயிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? இல்லை அது இவனை என்ன பண்ணிட்டு இருக்கு ஒன்றும் தெரியல. பார்த்துக்கலாம். பாப்பா நீயா? மூவ் ஆகுது. இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு, கேப்சர் பண்ணேன். வெளியில் வந்தால் தான் சவுண்டு நல்லா கேட்குது. கேட்குதா? ஏதோ எழுதியிருக்கு. ஏய், இங்க இருக்கு பி பிளாக்கு. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் அங்க இருந்தது யாரு?
ஐயோ, எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி இவரே தனியாக விட்டு போயிட்டாரு. வள்ளி, அழுவாதீங்க. நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உங்களை பேசுனதுக்கெல்லாம் சாரி. நீங்கள் அதை நினச்சி தான் அழுவுறீங்க, எனக்கு நல்லா புரியுது. ப்ளீஸ் இப்படி அழுவாதீங்க. நீங்கள் அழுவுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, நான் உங்களுக்கு இப்படி வாடி பொடின்னு சொல்லி பேசிட்டு உங்களை வாங்க போங்க சொல்லுது சரியில்லை தான். அதுக்கு என் மேலே கோவப்படாதீங்க. பாப்பா, நீ தான் இங்கே நின்னியா? அதுக்குள்ள எங்க போன? ஹலோ, இவ்வளோ கல் உடஞ்சிருக்கு. கைஸ், இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் உள்ளேருந்து வரல. ஆனால் இப்போ வந்த ரியாக்ஷன் படி இப்போ பிரசாந்த் ப்ரோ இங்கே இருந்திருந்தாங்கன்னா சீரியஸாக அந்த கேமரா பிடிச்சி அங்கே நிற்க மாட்டேன். இப்போ நான் வழி போகிறதுக்கும் முன்னாடி தான் அந்த ரூம் இருக்குது. அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. சீரியஸாக அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் இப்போ நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் போகிறப்ப பின்னாடி வந்து எதாச்சும் பண்ணால் கூட சீரியஸாக தெரியாது எனக்கு. அந்த வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அத்தனை வாட்டி டம்மு டும்முன்னு சவுண்டு. ப்ளீஸ்மா தங்கமே, என்னை எதுவும் செஞ்சிடாத. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஆனா வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. தனியா இருக்கிறப்ப தான் நிறைய விஷயம் நடக்குது எனக்கு. ஸ்ரீராம் ப்ரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. பார்த்துக்குங்க, இந்த கதவு தான் ரொம்ப நேரமாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஓம் சக்தி ஃபோட்டோலாம் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கு பாட்டில். தங்கமே, சீரியஸாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் அவர் உங்கள் வீடியோ எடுக்கட்டும், அப்போ தான் அவருக்கு தைரியம் வரும், கற்றுக்கட்டும். பாப்பா, எங்கம்மா இருக்கீங்க? அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலையா? பாப்பா, நீங்க தானே அது? நீங்க சின்ன பொண்ணு தானே, எதுக்கு இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? சவுண்ட் கேக்குதா? மைல்டா சவுண்ட் கேக்குது. பாப்பா, நீங்க தான் அப்போ பேசுனீங்களா? நல்லாவே கேக்குது. எதுக்கு என் முன்னாடி வர மாட்டீங்க? ஹலோ பாப்பா, பிரசாந்த் ப்ரோ கைத்து பிடிச்சிச்சு. ப்ரோ ப்ரோ உள்ள வாங்க. என் கைத்தை பிடிக்கிற நீ, உன்னை தங்கமேன்னு சொன்னது உனக்கு பிடிக்கலையா? இல்லை உன் இங்கு பாட்டில் தொட்டது உனக்கு பிடிக்கலையா? உன்னை தங்கமே சொன்னதுக்கு பிடிக்கலனா நீ என் கைத்தை பிடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ ஏன் 12th ஃபெயில் ஆகிட்ட? உன் இங்கு பாட்டில் தொட்டதுக்குலாம் நீ என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா?
ஹலோ, இன்னைக்கு சீரியஸா என் கைத்து பிடிச்சல, உன்னை பிடிக்காம இன்னைக்கு வர்றதில்ல. வா இரு, உள்ள வரேன். ஏய், உள்ளதானே இருக்க வள்ளி? எங்கம்மா வள்ளி? காணோம் உன்ன. சவுண்ட் இங்கே தான் கேட்குது. கீழே இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. கீழே இருந்து கண்டினியூவாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. பட்டீஸ் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஆனா வள்ளி, நான் உங்ககிட்ட ரொம்பவே 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 சாரி கேட்டேன். நான் இது வரைக்கும் யாருமே சாரி கேட்டது இல்லை. சாரி கேட்கறது எனக்கு பிடிக்காது. இங்க என்ன எழுதிருக்கே, ஃபோக்கஸ் ஆகல. வேழன் இங்க சனி. ப்ளீஸ் போதும், நிறுத்திக்கோ. என் முன்னாடி வந்துட்டு உன்னை பார்த்து நான் கிளம்பிடுவேன். உள்ளதான் இருக்கியா? கைஸ், வள்ளி கன்ஃபார்ம் தெரியுது நீதான்ட்டு. நீ என் மேலே கோவத்துக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் சீரியஸாக சொல்கிறேன். முடிஞ்சா என் முன்னாடி வா. நான் இங்கே நிற்கிறேன் உனக்கோசரம். இந்த கதவாண்டே வெயிட் பண்ணுறேன். வா, நீ முன்னாடி வா. பின்னாடி இந்த சத்தம் போட்டா விட்டுருவோமா நாங்கள்? பாப்பா, பாப்பா நீதானா அது? கதவு பக்கத்துலேயே வந்துட்டேன் வள்ளி. உன்னால் இதுக்கப்புறம் கைஸ், இந்த ஒயர் வந்துட்டு என் மேலேருந்து தலைக்கு மேலேருந்து என் கழுத்தை சுற்றி போன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண. பாப்பா நீதானா அது? இப்போ நான் உன்னை பார்த்தேன். எதுக்கு என் முன்னாடி வர மாட்டேற? ஒளிஞ்சு நின்று என்ன பார்த்துட்டு இருக்க? இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பட்டீஸ் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பக்கம் ஸ்ரீராம் வேறு அங்கே கத்திட்டே இருக்கான், எனக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. பட்டு என்ன இங்கு பாட்டில் தொட்டு தான் உனக்கு கோவம் பாரு. உடைக்கிறேன், உடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏய் ஏய், என்ன கழுத்து பிடிச்ச? இப்போ எதாச்சும் பிடிச்சி தூக்கலான்னு வரையா? நீ என்னதான் அலறினாலும் உன்னை நீ கேப்சர் பண்ணாமல் விடுறதில்ல. வா பார்த்துக்கலாம் நீ என்ன. கைஸ்,
ரொம்ப இதாக இருக்குது. திரும்பி என்ன ஏதோ பண்ணிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கைஸ், இப்போ நான் இந்த இடத்த விட்டு வெளில போகிறேன். இதுக்கப்புறம் அவன் பின்னாடி வந்து என்ன பண்ணுறா அப்படி என்னென்னு நான் பார்ப்போம். என்ன வள்ளி, எல்லான்ட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்லு பார்ப்போம். மரத்துலேருந்து வந்துடுவியா என்ன? ஓய், என்ன 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 பயமுடுத்தி பார்க்குறியா என்ன? இதுக்கப்புறம் நான் பயப்படுத்தாலாம் கிடையாது. ஓ கைஸ் 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 கைஸ், பார்த்தீங்களா பிரசாந்த் ப்ரோ. ஸ்ரீராம் ப்ரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அவர் உங்கள் வீடியோ எடுக்கட்டும், அப்போ தான் அவருக்கு தைரியம் கற்றுக்கட்டும். ஸ்ரீராம், ஸ்ரீராம் எங்கடா இருக்க? வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே இன்னமும் நிறையா பில்டிங்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளில போகலாம். லைட் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது பட்டி. ஐயோ, அந்த பில்டிங் ஃப்ரண்ட்டில் ஒரு நைட் விஷன் கேமரா வச்சோம், அதை எடுக்க மறந்துட்டோம் பாருங்களேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதை போய் எடுத்துக்கலாம். இந்த சின்ன ஃப்ளாட்டில் இவ்வளோ வீடு அபண்டண்ட்டாக இருக்குது. யாரு யாரோ நடந்து போகிறோம். கேட்குதா? மைல்டாக சவுண்டு கேட்குது குட்டீஸ். யார் அது? அந்த செடி பாடுச்சு, நான் பார்த்தேன், கேப்சர் பண்ணிட்டேன். அந்த செடி சவுண்டு மைல்டாக இப்போ கூட கேட்டுட்டு தான் இருக்குது பட்டீஸ். சவுண்டு ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது. பார்த்துக்கலாம். சவுண்டு மேலே இருந்து கேட்குது. யாரு?
டார்ச்சை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளே யாராவது இருக்கீங்களா? யாரு? இங்கே என்ன தவிர வேற யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. சவுண்ட் எங்கிறது மைல்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு. பாப்பா நீ தானே அது? பாப்பா நீ தான் இங்கே இருக்கியா? இதுதான் உன் வீடா? மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளோ நேரம் சவுண்டு போட்டீங்க, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? நீங்கள் தானே அது? மறுபடியும் சவுண்டு மைல்டாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. பட்டீஸ் கேட்கட்டும் கேட்கட்டும். இதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக மொட்டை மாடி தான், ஷோராக சொல்லுவேன். வவ்வால் அடிக்கடி க்ளோஸ் அப்பில் வந்துட்டு போகிறான் வவ்வால். பார்த்தீங்களா, நமக்கே பயம் காட்டுறான். தலைவனுக்கு நம்மளை பற்றி தெரில. கீழே போகலாம் பட்டி. மனசு கேட்கல, மேலே பார்த்துட்டு வந்துடுறான். நான் சொல்லலை, மேலே மொட்டை மாடி தாங்க. மறுபடியும் சவுண்டு கேட்குது.
வெளியில் வந்தால் தான் சவுண்டு நல்லா கேட்குது. கேட்குதா? அங்கே ஏதோ எழுதியிருக்கு. ஏய், இங்கே இருக்கு பி பிளாக்கு. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். பட் அங்க இருந்தது யாரு? அப்பனே விநாயக பெருமானே, நீங்க தான் இப்போ பேசுனீங்களா? உங்களால என் முன்னாடி வர முடியுமா? கண்ணாடி தெரியுதா? பாப்பா, இந்த பி பிளாக் தான் உன்னோட வீடா? இங்க நீ இருக்கியா? என்னை ஃபாலோ பண்ணிட்டு எதுவும் வந்திருக்கியா? இப்போ நீ தான் சவுண்ட் போட்டியா? ப்ளீஸ், ஆக்சுவலாக அங்கே ஒரு இந்த நோட்டுக்கெலாம் நம்ம ஷீட் ஓட்டுவோம்ல, இந்த ஷீட் இங்கே இருக்கு. பாப்பா, இந்த ஷீட்டு ப்ரௌன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரௌன் ஷீட் ஒன்று தான். தங்கச்சி பாப்பா, எங்கே இருக்கீங்க? பள்ளி, மந்திரிச்செல்லாம் கட்டியிருக்காங்க. பாப்பா, எங்க இருக்கீங்க? பாப்பா, என் மேல இருந்து கோவமா இருக்கியா? நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு கோவமோ? அங்க பழைய ஃபோன் ஒன்று இருக்கு குட்டீஸ். சவுண்ட் கேக்குது.
சவுண்டு எல்லா பக்கமும் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கு பட்டீஸ். ஈஸியாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல எங்கேருந்து கேட்குதுன்னு. ஏதோ பறந்து போச்சு. என்னது இது? கக்கூஸ். ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டோம். மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கம்மா இருக்க? ஹலோ, சரி ஓகே ப்ளீஸ். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்காக ஒரு ஜீவன் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் கிளம்புறதா எனக்கு வேறு வழி இல்லை. கிளம்புறது தான் ஒரே ஆப்ஷன். கிளம்பிடுறேன். கேக்குதா பாப்பா? இதுதான் உன்னோட வீடா? இதுதான் உன் வீடா? மைண்டில் கேட்குது இப்படி சவுண்ட் எனக்கு. அப்போ அங்கே இருந்தது யாரு? ஆனால் ஒருவேளை எல்லா இடத்துல இருந்ததும் ஒரே ஆளாக இருக்குமோ? அது எப்படி ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே ஆள்? சத்தியமாக பொருள் பிடிச்சு எனக்கு. சரி ஓகே. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. நாங்கள் வர வழியிலே எங்களை போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்க முடியுமோன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நான் மட்டும் வரல, என் கூட தினேஷ் வந்திருக்கான். எப்படி மச்சான் ஃபீல் பண்ணுற? பரவாயில்ல, பயமாக தான் இருக்குது. செஞ்சிடலாம். பார்த்துக்கலாமா? ஓகே, வீடியோ எடு. பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். தினேஷ் ஃபாஸ்ட்டாக வாடா. என்னடா லேடிஸ் செப்பல்லாம் இருக்குது? தெரியல, சம்திங் ராங். பில்டிங்கை பார்த்து பயமாக இருக்குது. வா பார்த்துக்கோ. ஏதோ சவுண்ட் கேட்கல? கேட்குதா? வா பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக வந்து போய் ஆகணுமா? கண்டிப்பாக போய் ஆகணும்டா. என்னடா பண்ணுற? கதவு தட்டி பார்த்தேண்ணா. வா. ஹலோ, யாரும் இருக்கீங்களா? கரெக்டு. உள்ளே யாராவது இருக்கீங்களா? இருந்தால் வெளில வரலாம். ஹலோ, வா எடுப்பாங்க. வா. சாமி போட்டுருந்தா. அது லாஸ்ட் டைம் பார்த்தா போய் இருந்துச்சுடா. இதில் இன்னொரு விஷயம் தெரியும். என்ன தெரியுமா? லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே சாமி ஃபோட்டோ தான் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அதுதான் பெரிய மர்மமாக இருந்துச்சு. சாமி ஃபோட்டோ. ஆமாம், இந்த லாஸ்ட்டா இல்லை மேலே ஒரு பிளாக் ஒன்று, இது ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அங்கேயான்னு தெரில. விநாயகர் சிலை, விநாயகர் ஃபோட்டோ, சாய்பாபா ஃபோட்டோலாம் இருந்துச்சு. சாமி காப்பாற்று சாமி. ஹலோ, ரொம்ப அமைதியாக இருக்கடா தினேஷ். என்னண்ணா ஆச்சுங்க? ஒன்றும் இல்லடா, இங்கே வள்ளின்னு ஒரு பொண்ணு 12th ஃபெயில் ஆனதால் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. யாரு? யாரது? பார்த்துக்கலாம்.
நான் வேணாம் போயிடலாண்ணா வேணாம். பார்த்துக்கலாம்டா, ரிலாக்ஸாக இருடா, பார்த்துக்கலாம்டா. நான் போகாதண்ணா. இருடா, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுல, பார்த்துட்டு வந்துடுறாரு. பயமா இருக்குண்ணா. யாரு? வேணாம் போகாதண்ணா. வள்ளி நீங்களா? வேணாம் வந்துடுண்ணா. எங்கே இருக்கீங்க? நான் போயிடலாம் வேணாம்ண்ணா. நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? நான் பயமா இருக்குண்ணா எனக்கு. என்ன சொல்லலாம்? என்னடா சொல்கிற? நானே கேட்டு தானடா இருக்கேன். வீடு சைலண்டாக இருக்குண்ணா. பார்த்துக்கலாம், அதுக்கு வீடியோ எடுக்க தானே வந்திருக்கோம், பார்த்துக்கலாம் விடு. நானா நீ? ஏய் ஓகே தானே நீ? போனா ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணா. பார்த்துக்கலாம் வா. சத்தம் கேட்குதுண்ணா. வள்ளி நீங்கள் தானே அது? நான் பயமா இருக்குண்ணா. ஏன்னா போயிட்டே இருக்கு நீ? தினேஷ் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நான் நிறைய ஷூட் போயிருக்கேன் ஓகேவா? நீ வந்துட்டு மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோ, ஒன்றுமே ஆகாது. நம்ம ஒன்ஸ் பயந்துட்டா தான் நம்ம அவுட் ஆயிடுவோம். நான் ஒரு மாதிரியே பயமா இருக்குண்ணா. சத்தம்லாம் கேட்குதுண்ணா. பார்த்துக்கலாம்டா தினேஷ். நான் எதுவும் சரிப்பட்டு வரல. நெகட்டிவாக திங்க் பண்ணாத, பார்த்துக்கலாம் வா. நான் இது இல்லாமல் யாருன்னா வள்ளி நீங்கள் தானே அது? உங்களால் மறுபடியும் அந்த சவுண்ட் போட முடியுமா? நான் இங்கே தான் கேட்குதுண்ணா. ஓகேடா. அப்படியே சொன்னேன். ஏன்னா பார்த்துக்கலாம்டா. நீங்கள் தான் சவுண்ட் போட்டிங்களா? மேலே ஏதோ யாரும் இருக்க மாதிரி இருக்குண்ணா. அதை பார்த்துக்கலாம், போ. வீடியோ பட் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் தனியாக வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அப்போது கூட இவ்வளோ அமைதியாக இல்லை, இப்போ தான் ரொம்ப அமைதியாக இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்துலலாம் சவுண்ட் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. தனியாக வந்தால் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, கூட யாரையாவது கூப்பிட்டு வந்தால் தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்னன்னா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நீ எப்படா ஃபீல் பண்ணுற தினேஷ்? சொல்லு. நான் ரொம்ப பயமாக இருக்குண்ணா. அடிக்கடி சத்தம்லாம் கேட்குதுண்ணா. சைலண்ட்டாக இருக்கா. ஒரு மாதிரியா இருக்குண்ணா எனக்கு. இங்கே பாரு, ஓகே தானே நீ? ஏதோ சரியில்லைண்ணா. இங்கே பாருடா, டேய் நெகட்டிவாலாம் திங்க் பண்ணாத ஓகேவா? பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அந்த அளவுக்கு உனக்கு ரொம்ப வீக் ஆகிடுவ. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோ. ஓகேண்ணா. ஏண்டா தண்ணி இன்னி போட்டு வந்துட்டியாடா? கண்ணி இப்படி சவுந்துருக்கு. அப்படிலாம் இல்லைண்ணா. சிரிச்சா எவ்வளோ குழந்த மாதிரி அழகாக இருக்க, அப்புறம் எதுக்கு பயப்படுற? வா, ஆல்ரெடி பார்த்துட்டு போன இடம் தான். நம்ம வள்ளிடா, ஒன்றும் பண்ணாது பாப்பா. சொல்கிறேன், பார்த்துக்கலாம் வா. என்னண்ணா இது? வள்ளி பாப்பா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானா சவுண்டாக கேட்குதுண்ணா. பார்த்துக்கலாம். பாப்பா நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? கேக்குதா? சவுண்டாக கேட்குதுண்ணா. எங்கம்மா இருக்க? பாப்பா உன்னால என் முன்னாடி வர முடியுமா? வள்ளி பாப்பா. தினேஷ் ஓ நீ கேளு. பயமாக இருக்கண்ணா எனக்கு. ஒன்றும் இல்லைடா, கேளுடா. பாப்பா நீங்கள் எந்த ஊர்? கேட்குதுண்ணா. அந்த லாஸ்ட்ல இருந்து தானே கேட்குது. ஆமாண்ணா. பார்த்துட்டு வந்துடலாம். நான் போகாதண்ணா. வேணாண்ணா. இருடா, அந்த லாஸ்ட்ல இது கேட்குதுடா. சத்தெல்லாம் கேட்குதுண்ணா. வேணாண்ணா போயிடலாண்ணா. கேரளா சொல்றது பயமா இருக்குண்ணா எனக்கு. எங்கடா போக சொல்ற? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன நீ நம்புறீல?
நான் நம்பர் நான் இங்கே இருந்து நம்ப முடியல, நான் பயமா இருக்குண்ணா. என்னடா அப்படி பேசுற? வா வா பார்த்துக்கலாம். எங்க இருக்கீங்க? ஹலோ, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சா உனக்கு? நான் இங்கே தானே வந்தோம் திருப்பிண்ணா. இல்லடா, ஏதோ நம்ம உள்ள என்ட்ரு ஆனோம்ல, ஆ, இப்போ உள்ள வெளியில யாரும் நடந்து போன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சுடா, நோட் பண்ணு. கூட யாரோ வர மாதிரியே இருக்குதுண்ணா எனக்கு. நான் விட்டு போகாதண்ணா. வா வா பார்த்துக்கலாம். தினேஷ் ஏதாவது கேள்றா? பாப்பா உனக்கு என்ன ஆச்சு? நான் தினேஷ், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ கம்யூனிகேட் பண்ணுறீல்ல, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுதுடா. ஏதாவது கேளு. எனக்கு பயமா இருக்குன்னு அதான் கேளுன்றா. ஒன்றும் பண்ணாதடா, நான் பார்த்துக்கிறேன்டா. கேளு. பாப்பா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? கேக்குதா கேக்குதா கேக்குதா? வாய்ஸ்லாம் கேக்குதுண்ணா. அண்ணா நான் எல்லா வீடியோ எதாவது கேட்பேன், ஒன்று கேளுண்ணா. என்னடா கேட்க சொல்ற? போனால் இனிமேல் கூட வரைய மாட்டேன் நான். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் நீ வீடியோ நான் கேட்குறேன். ரைட்டாக பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கடா. சேர்த்து பிடிச்சிக்கோ, ஓகேவா? ஆண்ணா. வள்ளி பாப்பா கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுண்ணா. வள்ளி பாப்பா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேக்குதா? வாய்ஸ்லாம் கேக்குதுண்ணா. நீங்க இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? கேக்குதுல்ல? லாஸ்ட் என்ன தான் கேக்குது எனக்கு. ஆமாண்ணா. உங்களால முன்னாடி வர முடியுமா? பாப்பா நான் போகாதண்ணா. பார்த்துக்கலாம்டா. நீ சேஃபா வா. நான் பயமா இருக்குது. இது மாதிரி நம்ம சேஃபாக உன் வாங்க. கை டக்குன்னு எடுக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் மத்தியானா கூப்பிடுறேன். ஏதோ பூச்சி போட்டா. பூச்சி. நீ ஏன்னா பயமுத்துற? கேக்குதா கேக்குதா? வாய்ஸ் எல்லாத்துலயும் கேக்குதுண்ணா. இந்த டார்ச் நீ வச்சுக்கோ, எதுவும் பயம். ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோ. பட் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வரப்போ தனியாக வந்திருந்தேன். அப்போவும் இந்த சரௌண்டிங்ஸில் தான் கண்டினியூவாக சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போவும் நான் தினேஷ் கூட்டு வந்திருக்கிறேன். இப்போவும் அப்படியே மாதிரி சவுண்ட் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கு. இந்த சரௌண்டிங்ஸில் எனக்கு கண்டினியூவாக சவுண்ட் கண்டினியூவாக சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்து பார்த்து. எங்க இருக்கீங்க வள்ளி பாப்பா? தினேஷ், மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கிளி எப்படி இது மேலே எப்படினாரு? தினேஷ், அவன் மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. கண்டிப்பா. நான் 4 மணிக்கு சத்தம் இருக்கு. யாரு? வானா போயிடலாம். தங்கச்சி பாப்பா, நீ தானே அது?
நான் சத்தம் வந்துட்டே இருக்குண்ணா. கேட்குதுடா. என்னடா எல்லா சைடுல சவுண்டு கேட்குது? நான் கூடவே இருந்தேன். வள்ளி பாப்பா, தயவு செஞ்சு இங்க முன்னாடி வாங்க. எங்கடா ஓடுற? சத்தலாம் கேக்குதுண்ணா, நான் வரலண்ணா. இங்க வாடா, அப்படிலாம் ஓடாத. நான் சத்தலாம் கேக்குது, நான் வரலண்ணா. ஏன்டா இப்படி ஓடுற? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, வா. சரி பண்ணலண்ணா. ஒண்ணும் இல்ல, வா வா வா. என் கூட வா, கை பிடிச்சுக்கோ. எங்க இருக்கீங்க? ஹலோ. நான் ஏய், போறேண்ணா. நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். ஆமாண்ணா. எப்படா உடஞ்சிருக்கும்? நான் இந்த சிங்க் நான் இங்கே பார்த்தேன்டா. நீ நோட் பண்ணியா? இங்கதானே இருந்துச்சு. அதான். நான் நம்ம மேல கோவமா இருக்குன்னு இருண்ணா. கோவமாலாம் இல்லை, நம்ம டீசெண்டாக அப்ரோச் பண்ணால் டீசெண்டாக பதில் போடுவோம். என்ன அவ்வளோதான். உடையுது? அது நம்ம மேலே கோவமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த நேரத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கோம். நம்மளை எதுவுமே பண்ணாமல் இங்கே இருக்கிற பொருளை மட்டும் உடைச்சி நான் இங்கே தான் இருக்கேன்னு அதை வெளிக்காட்டுறதுன்னா அதை ஏதோ சொல்ல நினைக்கிது. ஓகேவா? புரியுதா உனக்கு? சரி bro. ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு தினேஷ், நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப எனக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஓகேவா? நான் கொஞ்சம் கூட சவுண்ட் கேக்குதா? நான் கத்துற மாதிரி இருக்குதுண்ணா. ஏதோ லாங்கில் இருந்து ஊழ ஏற மாதிரி இருக்குது. ஊ அப்படின்னு நாய் கத்துது. கேக்குதா? கேக்குதா? நான் கண்டினியூவாக கேக்குதுடா. சவுண்டு பக்கத்தில் வர மாதிரி இல்லை. தினேஷ், ஏதாவது கேளுடா. பாப்பா, நான் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குதுடா இவனே. ஆமாண்ணா. என் முன்னாடி உங்களால் வர முடியுமா? நான் மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம்ண்ணா. சரி வா, பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்டா அப்படி மூச்சு வாங்குது உனக்கு? பயமா இருக்குண்ணா. வா வா. கீழடா இருக்குன்னு தெரியலண்ணா. வள்ளி பாப்பா, எங்க இருக்கீங்க? ஏதோ சவுண்ட் கேட்கல. சத்தம் அப்போதுமே கேட்டுதானே இருக்கு. என்ன போடணும் இது? அது தெரிலடா, லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அது இந்த ஃபுல்லாக என்னால் படிக்க முடியலடா. பாரு, உனக்கு எதுவும் ஐடியா தோணுதா பாரு. இது தெரியல, நான் ஏதோ வச்சு மாட்டி வச்சிருப்பாங்க போல. அது இல்லைடா, என்ன எழுதியிருக்குன்னு ஐடியா தெரியுதா உனக்கு? அது அழிஞ்சிட்டு இருக்கு, சரி தெரியலண்ணா. சரி, கீழே போட்டு பார்க்கலாம் வா. நான் நீங்க பாருங்கண்ணா. என்ன என்னதுடா? இது ரத்தக்கார மாதிரி இருக்குண்ணா. இங்க ரத்த கரையா? அது ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்குடா. வா, உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. பெயிண்ட் மாதிரி தெரியலண்ணா. அது வேணாண்ணா. அது இங்க உடையிறான். அப்படிதானே வந்தோம் நம்ம. பாப்பா, எங்களை எதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா?
பயமா இருக்குண்ணா எனக்கு. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். நான் இப்போ உள்ள கால் வச்சு ஒரு செகண்ட் கூட ஆகலையாண்ணா. அதான் சொல்கிறேன். அவனை எவ்வளோ சீக்கிரம் முடிய வச்சுட்டு கிளம்பலாண்ணா. வள்ளி பாப்பா, நீ வீடியோட பரிஸ். நான் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா நான் தனியாக வந்தப்ப நிறைய விஷயம் நடந்துச்சு. இப்போ எல்லாமே எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே நடக்குது. பட்டு நான் லாஸ்ட் டைம் வந்தப்போக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை நான் தனியாக வந்தால் ஒரு மாதிரி, யாரையாவது கூட கூட்டிகிட்டு வந்தால் ஒரு மாதிரி அப்படின்னு தோணுது. சரியா ஐடியா இல்லை எனக்கு. நான் பயமா இருக்குண்ணா எனக்கு. தினேஷ், நான் எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்டா. அது காணுமே. நான் சொல்கிறேன் நீ வெட்டி பார்த்தோம். நான் ஓகே சொல்லாதண்ணா. ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்தேன்டா. அது அதை அந்த பொம்மையை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அது ஆன்சர் பண்ணிச்சு. இப்போ நான் இவ்வளோ நேரம் கீழே இருந்தோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ மேலே வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பொம்மையே கண்ணில் பண்ணல. இப்போ பொம்மைங்கண்ணா. யாரு? நான் சத்தலாம் கேட்குதுண்ணா. வள்ளி பாப்பா, நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? நான் சத்தம் கேட்டே இருக்குண்ணா. பாப்பா, என்னோட ஞாபகம் இருக்கா? கேக்குதா? நீ சொல்ற ஆன்சர்லாம் வச்சு பாக்குறப்ப என்னோட ஞாபகம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கறதுக்கு தனியா வந்திருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உனக்காக பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ல. நான் சத்தம் கேட்டே இருக்குண்ணா. தினேஷ், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஏதாவது கேள. பாப்பா அந்த பொம்மைங்க. பாப்பா, என் கூட வந்திருக்க புது அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட பேசுறியா? ஏதாவது கேளுடா தினேஷ். கொடு கேமரா கொடு. ஏதாவது கேளு. பாப்பா அந்த பொம்மை எங்க இருக்கா? அப்படி கேட்காதடா. ஏதாவது கேஷுவலாக கேளு. உன் தங்கச்சிட்ட பேசுகிற மாதிரி பேசு. எங்க முன்னாடி வர முடியுமா உங்களால? கேக்குதா? ஆமாண்ணா. சத்தம் கேக்குதுண்ணா. கேக்குது. நான் சொல்கிறேன், பண்ணுறியா? என்னது? நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். மேலே எதுவுமே நடக்கலை. ஓகேவா? கீழே இருந்து தான் நிறைய சவுண்ட் கேட்குது. அதுக்கு பயப்படாத, சொல்கிறத ஃபுல்லாக கேளு. நான் கீழே போய் வீடியோ எடுக்கிறேன். வேலையாகாது. நானும் இருடா, சொல்கிறத ஃபுல்லாக கேளு. நான் கீழே போய் வீடியோ எடுக்கிறேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ எடு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? என்னெல்லாம் எப்படின்னா இங்க தனியா நிக்க சொல்றா? நான் கீழே தான்டா இருக்கேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதான். எப்படின்னா தனியா இருக்க சொல்றா? நான் கீழே தான்டா இருக்கேன். இங்கே பாரு தினேஷ். பாருங்க சத்தெல்லாம் வந்து இரு. நான் சொல்கிறத கேளு. நான் கீழே வீடியோ எடுக்கிறேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ இங்கே வீடியோ எடு. ஓகேவா? வேணாண்ணா, தனியாலாம் விட்டு போகாதண்ணா. நம்பிதானே வந்து நானு. ஓகே தான்டா. நான் தனியாலாம் விட்டுட்டு போல. இங்கே என்னை பாரு தினேஷ், என்னை பாரு. நான் கீழே தான் நின்று இருக்கிறேன். ஓகேவா? நீ மேலே இது பார்த்துக்கோ, நான் கீழே பார்க்குறேன். அப்படி ஏதாவது உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ கீழே வந்துடு. சத்த கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குண்ணா. விட்டுலாம் போகாதண்ணா.
இது ஒரே பையனா நான் ஏன்னா அப்படி பண்ற நீ தெரியும்டா, தெரிஞ்சதானே கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறப்ப உங்கள் அம்மாட்ட நான் தானே பேசி கூப்பிட்டு வந்தேன். நீ சொல்கிற அதே பதில் தான் உங்கள் அம்மாவும் சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்போ என்ன டவுட்னா, நாங்கள் அதான் ஆல்ரெடி சொன்னது தான், அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் வரப்போ ஒரு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதான் இப்போ வரைக்கும் என் கண்ணிலே அந்த பொம்மை படலை. எங்கே இருக்குது, என்ன ஆச்சு, இன்னுமே தெரியல. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நான் யாரும் எடுத்துருப்பாங்களா? யாரா வந்து எடுத்திருப்பா? பாப்பா, அந்த பொம்மை எடுத்துட்டு என்கிட்ட வரியா? நம்ம விளையாடலாம். நான் புதுசா உனக்காக ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம 3 பேரும் அதை விளையாடலாமா? கம்முன்னு அதெல்லாம் வேணாம். நான் எவ்வளோ சீரியஸ் எடுக்க முடியுது எடுத்துட்டு போகலாம் வேணாம். நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப உனக்காக நான் மட்டும் ஒரு அண்ணன்னு சொன்னேன். இப்போ நான் 2 அண்ணன் உனக்கு, ஓகேவா? நான் ஒன்று, இவங்க ஒன்று. உனக்கு ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கியா? நான் பாப்பா சந்தோஷமா இருக்கேன். எதுவுமே இல்லையடா. கீழே இருந்துதான் சவுண்ட் கேட்குது, ஆனால் எதுவுமே இல்லையே. இவர் வேற போட்டு சாப்பிச்சு வேற. என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? நான் உள்ளது சத்தம் கேட்குதுண்ணா. இருக்கு. அது உள்ள மைல்டாக கேட்குதுண்ணா, சத்தம் கேட்குதுண்ணா. நான் பயமா இருக்கேன். நான் எங்களுக்கு ஹம்மிங் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. கேமரால ரெக்கார்ட் ஆகுதா தெரியல. மைல்டா ஹம்மிங் பண்ற சவுண்ட் கேட்குது எங்களுக்கு. சத்தம் கீழே கேட்குதுண்ணா. நல்லா வேணாண்ணா. கன்ஃபியூஸாக இருக்கேன்டா, என்ன பண்ணுறது? பாப்பா, உங்களால என்னடி வர முடியுமா? எங்கடா நான் எழுதிச்சுண்ணா. எங்கடா? லாஸ்ட் ரூம்லண்ணா. நான் போகாத வேணாண்ணா. என்ன இப்படி ஓடுற? நான் ஏதோ பார்த்தேண்ணா. எங்கடா பார்த்த? கடைசி ரூம்லண்ணா. நான் போகாதண்ணா, வேணாண்ணா. யாரு? நான் வேணாண்ணா, போகாதண்ணா. வேணாண்ணா. வள்ளி பாப்பா, நீங்க தானா? வேணாண்ணா, போகாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்க இருக்கீங்க? இங்கே தானே பார்த்தேண்ணா. இங்கேயா? ஆமாண்ணா. இந்த இடத்துலயா? ஆண்ணா. அதுக்குள்ள எங்க போனீங்க? போலாம் வேணாம். அதான்டா லாஸ்ட் டைம் வந்தேன்ல, விநாயகர் சிலை சொன்னேன்ல, இதான்டா அது. பாரு, இங்கே வா. தர்பார் சாய்பாபா ஃபோட்டோ. அதான்டா தினேஷ், இந்த சுற்றியும் பாசிட்டிவ் வைபாகவே இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. வள்ளி பாப்பா, நம்ம அந்த லாஸ்ட்டு பார்க்கல தானே? அந்த லாஸ்ட்டில் அதான்டா நம்ம நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஓடி வந்தோம். நான் அந்த லாஸ்ட்டில் இன்னும் பார்க்கல தானே? பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு கிளம்பிடலாம். பா.
ஹலோ, பார்த்து பார்த்து. நான் கூடவே தான்டா இருக்கேன், நீ கூடவே இருடா. எனக்கு உன்னை பார்த்தா தான்டா பயமாக இருக்கு. நீ ஓகே தானே? சரி கூட்டாருண்ணா. சரி சரி, ஓகே, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். நான் எங்கள் பானோட ட்ரெஸ் இருக்குது. அதான் இந்த புடவை நான் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வள்ளி பாப்பா, இந்த ரூம்ல ஒரு புடவை ஒன்று இருக்கு, சிகப்பு கலர்ல. சத்தமாக கேட்குதுண்ணா. ஓகே, இருடா இருடா இருடா, எனக்கும் பயமா தான்டா இருக்கு. நான் போகலாம். அங்க பாத்தியா? நான் ஃபர்ஸ்ட் அவன் டப்பாவே இல்லையாண்ணா. அந்த விநாயகர் சிலை இருக்குல்ல, அதுக்கிட்ட எதுவும் இருந்துச்சு, நீ பார்த்த? எதுவுமே இல்லைண்ணா. எப்படா வாலி இருந்துச்சு? நாங்கள் நடத்துகிற சந்தேகமாக இருக்குண்ணா. செவுத்துல ஆனாவனெல்லாம் எழுதியிருக்கு. நான் தலைலாம் வலிக்குதுன்னு எனக்கு. இந்த தினேஷ் படிப்புல ஃபெயில் ஆனதுக்கெல்லாமாடா தற்கொலை பண்ணிப்பாங்க? நான் அவ்வளோ இருந்தானே எப்படி ஆயிருவேண்ணா. அதை சொல்லு. படி மட்டும் வாழ்க்கை இல்லையாண்ணா. அதான்டா நானும் சொல்றேன். நம்பர்ல செவுத்துல இந்த வீடியோ எடு. படிச்சாதான் லைஃப் ஒத்துக்கல, ஆனா படிச்சா மட்டும்தான் லைஃப் அப்படி கிடையாதுல்ல. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தற்கொலையா ஒரு டெசிஷனா எடுத்து யாரும் அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பிடிக்கும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்காக இவ்வளோ விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி தற்கொலை பண்றதால உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஏமாத்துறீங்க, உங்களோட பெற்றவங்களை நீங்க ஏமாத்துறீங்க. உங்களை சில பேருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், அவங்கள நீங்க ஏமாத்துறதுக்கு தான் நீங்க பண்ணிட்டு போறீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகாது, ஓகேவா? தினேஷ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப நைட் விஷன் கேமரா யூஸ் பண்ணியிருந்தேன்டா. எனக்கு ரிலேட்டடாக நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிது. நம்ம திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கும்னு தெரியும் தானே? சொல்றா. சீக்கிரமாக தான் பண்ணிட்டு போகலாம் வாண்ணா. ஓகே, நம்ம நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்தோட நம்ம கிளம்பிடலாம், ஓகேவா? சரி. வாடா. நான் கீழே பிளட்டாக இருக்கு பாருண்ணா. நான் ஃபர்ஸ்ட் உன் கையை காட்டுண்ணா. ஆனால் இவ்வளோ பிளட் லீக் ஆகுது. பார்த்தோம் வீடியோ. சரி, ஓகே படிஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனல் போய்ட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் PC பிரசாத். பை, லவ் யூ. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு அவசரத்தில் எடுக்கிற முடிவு தான் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும். அது சில பேருக்கு நல்லதாக அமையலாம், சில பேருக்கு கெட்டதாக அமையலாம். அது அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்குது.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலையை ஒரு தீர்வு கிடையாது. தயவு செஞ்சு யாருமே தற்கொலையை ஒரு தீர்வாக தேர்ந்தெடுக்காதீங்க. இப்போ நான் சொன்னது யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் அன்பான பி.ஸ்ரீ பிரசாந்த். லவ் யூ ஆல்.